இறைவன் அறிவிக்கின்றான், நீங்கள் என்னுடைய பிரதிநிதி. யார் இப்பொழுது இறைவனை பின்பற்றுகிறார்களோ, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த வானவர்கள் உதவியாளர்கள். வானவர்கள் மறுக்க மாட்டார்கள், இறைவன் அறிவித்ததை மறுக்க மாட்டார்கள், அறிவித்ததை செய்வார். மனிதனுக்கு மட்டும்தான் அதை ஆட்சி செய்வதற்காக அவனுடைய பிரதிநிதியாக அமைக்கப்பட்டவன். அடிபணிந்தால் அவனுக்கு நன்மை, இல்லை என்றால் அவன் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகின்றான். அவனுக்கு உதவியாக வானவர்கள் அங்கே. அவர்கள் இறைவனுடைய காரியத்தை தவிர செய்வதில்லை. இறைவன் அவர்களுக்கு என்ன அறிவித்தானோ அதை தவிர அவர்கள் செய்பவர்கள் இல்லை. அவர்களுக்கென்று முடிவெடுக்கிறது எதுவுமே இல்லை. இறைவன் எதை அறிவிக்கின்றானோ, அறிவித்திருக்கிறானோ அவர்களுக்கு அது மட்டும்தான். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர அப்படின்னு அவன் சொல்றான். நீ எங்களுக்கு கற்றுத்தரவில்லை என்றால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான். மனிதனுக்கு கற்றுத்தருகின்றான் இறைவன். மனிதனுக்கு கற்றுத்தந்து அவனுக்கு விளங்கும் பொழுது வானவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். மனிதன் அறியாத நிலையில் இல்லை, அவர்களுக்கு இல்லை. மனிதன் அவனுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அவனுடைய அந்த தெளிவை நிறைவேற்றுவர்கள் வானவர்கள், மறைவானவர்கள். உங்களுக்கு மனிதர்களுக்கு கற்றுத்தரும் போது இறைவன் நானே கற்றுத்தருகின்றேன் என்று கூறுகின்றான். இப்பொழுது அகிலங்களுக்கு கட்டளைகின்றான், அந்த மனிதனுக்கு அடிபணியுங்கள் என்று கூறுகின்றான். உங்களை இறைவன் பிரதிநிதியாக படைத்திருக்கின்றான். அவனுக்கு நாம் வழிபடுவதாக இருந்தால் இப்பொழுது அவர்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள். உங்கள் காரியங்களை நிர்வாகம் செய்வார்கள். சகலத்தையும் நிர்வாகம் செய்வார்கள் வானவர்கள். அவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள். ஆனால் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதை அறியாதவர்கள் அவர்களை இறைவன் என்று அவர்களை வழிபடுகிறார்கள். அவர்கள் தான் இயற்கை வழிபடுகிறேன் என்று சொல்றாங்க இல்லையா? அவர்கள் தொடங்கியது அப்படித்தான். இதை நிர்வாகம் செய்கிறார்கள் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் தான் அதற்குரிய கடவுளர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவர்கள் இயற்கையை நாங்கள் வழிபடுகிறோம். அந்த வானவர்களை இறைவன் அறிவிக்கின்றான், அவர்களோ உங்களுக்கு உதவியாளர்கள் சொல்றாங்க. நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக மனிதர்களாக வாழும் பொழுது அவர்கள் நமக்கு உதவியாளர்கள். அந்த அதிகாரமிக்கவர்கள், அந்த நிர்வாகம் செய்பவர்கள், அந்த வானவர்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு உதவியாளர்கள். நீங்கள் இறைவனை பின்பற்றினால் உங்களுக்கு வானவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அது மற்றவர்களுக்கும் நன்மைதான். நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றுவதில், உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த செய்தியை பின்பற்றுவதில் உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை உண்டு. இறைவன் கணக்கில்லாதவன். உங்களுக்காக நீங்க கேட்டாலும் அது எல்லாருக்கும் தான். உங்களுடைய அரசாங்கத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது உங்களுடைய உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தான். ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் பிரதிநிதி. ஒவ்வொருவருக்கும் இறைவன் கற்றுத்தருகின்றான். அவ்வாறு இறைவன் நமக்கு கற்றுத்தரும் போது இறைவன் கட்டளையிடுகின்றான், அனைவருக்கும் அந்த மனிதனுக்கு அடிபணியுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். ஆதமுக்கு பணியுங்கள். இறைவன் யாருக்கு கற்றுத்தருகின்றானோ அவருக்கு இறைவன் அகிலங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த மனிதனுக்கு ஆதமிற்கு பணியுங்கள். சகலரும் பணிகின்றனர், சைத்தான்களை தவிர.